நேற்று ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்பது நடைபெற்றிருந்தது. தமிழ் முஸ்லிம்களுடைய அரசியல் வரலாற்றில் நடந்த ஒரு விசித்திரமான ஒரு நிகழ்வாகவே நேற்று அந்த நிகழ்வை பார்க்க முடியும். வேறு ஒன்றும் இல்லை. கூட்டு தமிழ் எதிர்க்கட்சி நேற்று 6 கட்சிகளை கொண்ட கூட்டு தமிழ் எதிர்க்கட்சி என்பது அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள், ஒரு கூட்டணியாக செயற்பட இருக்கிறார்கள். தமிழ் முஸ்லிம் மக்களுடைய பொதுவான பிரச்சனைகளில் இணைந்து பணியாற்றுவதற்கு இப்போது அவர்கள் ஒன்றித்து போயிருக்கிறார்கள் என்கின்ற அந்த நிகழ்வுதான் நேற்று நடைபெற்ற நிகழ்வாக இருக்கிறது. இதனை உண்மையிலே வரலாற்றிலே பொறிக்கப்பட வேண்டிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இது தொடர்பான விமர்சனங்கள் என்பது சமூக வலைத்தளங்களிலே போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த கூட்டு தமிழ் எதிர்க்கட்சி இந்த நேரத்தில் அவசியமா? இதன் மூலம் தமிழ் முஸ்லிம் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுமா என்கின்ற பல கேள்விகள் இருக்கிறது. ஆனால் இவர்கள் ஏன் இதனை ஆரம்பித்தார்கள் என்பதற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கிறது. முதலாவது காரணம் தான் NPP அரசாங்கமானது இந்த தமிழ் முஸ்லிம் சிறுபான்மை கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமல் நேரடியாக களத்திலே இறங்கி தமிழ் முஸ்லிம்களுடைய அதிக பெரும்பான்மையான ஆதரவோடு ஆட்சி அமைத்த ஒரு அரசாங்கமாக NPP அரசாங்கம் இருக்கிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த தமிழ் பேசும் இந்த முஸ்லிம் கட்சிகள் இப்போது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையிலே மாற்றியிருக்கிறார்கள். அதாவது இவர்களுடைய அரசியல் இருப்பு என்பது இப்போது கேள்விக்குறியாகி இருக்கிறது. இவர்கள் இப்போது நடுக்கடலிலே விடப்பட்டிருக்கிறார்கள். NPP அரசாங்கத்தோடும் இவர்களால் சேர முடியாது, அவர்கள் சேர்க்கவும் மாட்டார்கள். சஜித் பிரேமதாசவினுடைய SAB ஊடாகவும் இவர்களால் அடுத்த தேர்தலிலே களமிறங்கவும் முடியாது. நாமல் ராஜபக்ஷவோடும் சேர முடியாது. GLPரினுடைய அந்த கூட்டு எதிர்க்கட்சியோடும் இவர்களால் சேர முடியாது. அதையும் தாண்டி இவர்களால் தனியாக தேர்தலிலே களமிறங்கவும் முடியாது. அப்படி களம் இறங்கினார்கள் என்றால் இவர்கள் நிச்சயமாக தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுவார்கள். எனவே இவர்களுடைய அரசியல் இருப்பை காப்பாற்றுவதற்காக வேண்டி இவர்கள் அனைவரும் இப்போது ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இதில் இருக்கின்ற அனைவருக்கும் தமிழ் முஸ்லிம்களுடைய வாக்கு இல்லாமல் இவர்களால் ஜெயிக்க முடியாது. இப்படி ஒன்று சேர்ந்து போனால்தான் எங்களுக்கு அடுத்த தேர்தலிலே ஜெயிக்க முடியும், நாங்கள் பார்லிமெண்டத்துக்கு வர முடியும் என்கின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருப்பதன் காரணமாக எங்கும் செல்ல வழி இல்லாமல் இவர்களே தாங்களாகவே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் இந்த பொதுவான ஒரு பிரச்சனைக்காக சேர்கிறோம் என்று இந்த கூட்டு தமிழ் எதிர்க்கட்சி இவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். அதில் இரண்டாவது காரணம் தான் அடுத்த தேர்தல் நடக்கின்ற போது டீல் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அதாவது அடுத்த தேர்தலிலே எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு 159 என்பது கிடைப்பது என்பது ஒரு கடினமான ஒரு விடயமாகவே கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்கள் கிட்டத்தட்ட எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு 110 115 ஆசனங்களை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்ற ஒரு கணிப்பின் காரணமாக அந்த நேரத்தில் இப்போதே நாங்கள் வெளியில் ஒரு பொது கூட்டணியாக இயங்குகின்ற போது அந்த நேரத்தில் வருகின்ற எந்த அரசாங்கத்துக்கும் ஆதரவு தெரிவித்து அதிலே அமைச்சு பதவிகளை வேற வேற வரப்பிரசாதங்களை எடுத்துக்கொண்டு அவர்களோடு இணைந்து பயணிக்க முடியும் என்கின்ற ஒரு அரசியல் கணிப்பின் காரணமாகவும் இவர்கள் இந்த கூட்டணியை ஆரம்பித்திருக்க கூடும். இது ஒரு காரணம். மூன்றாவது இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் தான் சஜித் பிரேமதாசா மீதும் அவருடைய போக்கு மீதும் இவர்களுக்கு இருந்த அதிருப்தி. திருகோணமலை சிலை விவகாரமாக இருந்தாலும் சரி, அதன் மூலம் இவர் எடுத்த நிலைப்பாடு என்பது விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டது. இந்த தமிழ் முஸ்லிம் இவர் இந்த SABயோடு கூட்டணி அமைத்திருக்கின்ற தமிழ் முஸ்லிம் கட்சிகள் சேர்ந்த எம்பிக்களுக்கும் அது ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தி இருந்தது. இவர்கள் மீதான அதிருப்தியையும் அது உருவாக்கியது. அதே போன்று மகா சங்கத்தினுடைய மாநாட்டுக்கு சஜித் பிரேமதாசா சென்றது. அதே போன்று கம்பம் விளைவனுடைய புத்தக நிகழ்வுக்கு சென்றது. அதிலும் இல்லாமல் விகாரையிலே நடைபெற்ற ஞானசார தேரருடனான அந்த கூட்டத்துக்கு கூட SABனுடைய செயலாளர் ரஞ்சித் மதுபண்டார கூட சென்றிருந்தார். எனவே இவ்வாறான இவர் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை எடுத்தாலும் அவர் சிறுபான்மை மக்களுடைய அந்த உண்மையான அரசியல் உணர்வுகளை புரியாதன் காரணமாக பெரும்பான்மை மக்களை திருப்திப்படுத்த போய் சிறுபான்மை மக்களுடைய அதிருப்தியை எடுத்துக்கொண்டதன் காரணமாக அதனுடைய சேதாரம் என்பது எந்த தமிழ் முஸ்லிம் கட்சிகளுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இவரோடு தொடர்ந்து பயணிக்க முடியாது. இவரோடு தொடர்ந்து போனால் நாங்கள் எங்களுடைய அரசியல் இருப்பு கேள்விக்குறியாகிவிடும். எனவே இப்போதே நாங்கள் ஒரு பொது மேடைக்கு வருகிறோம் என்று விலகி செல்வதே நம்மளுடைய அரசியல் இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரே வாய்ப்பு என்பதன் காரணமாகவும் இவர்கள் இந்த கூட்டணியை அமைத்திருக்க கூடும். எது எப்படியோ என்னதான் நடந்தாலும் இவர்கள் சேர்ந்ததில் ஒரு நல்ல விடயமும் இருக்கிறது. இவர்கள் அந்த காணி பிரச்சனை தீர்க்கப் போகிறார்கள். மாகாண சபை நடத்தப்பட வேண்டும். இந்த அதிகார பகிர்வு என்பது கிடைக்க வேண்டும். தமிழ் முஸ்லிம்களுடைய இந்த பொதுவான பிரச்சனைகளை பற்றி பேசுகிறார்கள். இந்த பொதுவான பிரச்சனைகளை தாண்டி பேசுவதற்கு முதலாவது
இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்களிடையே கலாச்சார ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் பல முரண்பாடுகள், தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கிறது. கல்முனை பிரதேச செயலக பிரச்சனையாக கூடலாம். இதெல்லாம் தமிழ் முஸ்லிம்களுக்கு இடையிலே முரண்பாட்டை, தமிழ் முஸ்லிம் மக்களுக்குள்ள உண்மையில் பிரச்சனை இல்லை, இவர்கள் அரசியல் ஆதாயத்துக்காக அந்த பிரச்சனையை உருவாக்கி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரச்சனையை வைத்து அரசியல் செய்தும் கொண்டிருக்கிறார்கள். மட்டக்களப்பிலே போகின்ற போது தமிழ் முஸ்லிம்களுக்கு இடையிலே மிகப்பெரிய அளவிலான காணி பிரச்சனை, நிர்வாக பிரச்சனை என்பது காணப்படுகிறது. அங்கே யாழ்ப்பாணத்துக்கு போகின்ற போது அங்கேயும் பிரச்சனை இருக்கிறது, மன்னாரிலும் பிரச்சனை இருக்கிறது, மலையகத்துக்கு போனாலும் பிரச்சனை இருக்கிறது. தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழ்கின்ற எல்லா இடங்களிலும் அவர்களின் நிலத்துக்கும் பிரதேசவாதம் என்று பல முரண்பாடான விடயங்கள் இங்கே இருக்கிறது. எனவே முதலாவதாக இவர்கள் ஒன்று சேர்ந்து இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். இந்த பிரச்சனைகளை தீர்த்ததுக்கு அப்புறம் பொதுவான நாட்டு பிரச்சனைகளை தீர்ப்பது நல்லது. ஆகவே இவர்கள் ஒன்று சேர்ந்ததில் ஒரு நலவு இருக்கிறது. இவர்கள் இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர்களாக இவர்கள் இருக்க வேண்டும். அதனுடைய பொறுப்பு என்பது இவர்களுக்கு இருக்கிறது. எனவே அதனை இவர்கள் செய்ய வேண்டும். இந்த கூட்டணியில் இருக்கின்ற ஒரே ஒரு நல்ல விடயம் அதுவாகத்தான் இருக்க போகிறது. அதே போல இதில் இருக்கின்ற இது நேரடி தொடர்பு இல்லாவிட்டாலும் இன்னும் ஒரு விடயமும் இதில் இருக்கிறது. அண்மையில் உங்களுக்கு தெரியும், முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் தமிழகத்துக்கு ஒரு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அங்கு தமிழக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்திருந்தார். ஆனால் அவர் அந்த சந்தித்த நேரத்திலே அவருக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அந்த வாய்ப்பை நான் தனியாக வந்து சந்திக்கவில்லை, நான் எங்களுடைய சிறுபான்மை கட்சி தலைவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு வந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழக முதலமைச்சரை சந்திக்கிறோம் என்கின்ற ஒரு வாக்குறுதியை ஆதவ் அர்ஜுனாவிடம் அவர் கொடுத்துவிட்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த கூட்டணியை முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தக்கூடும். அவர்தான் ஒரு பெரிய தலைவர் அப்படிங்கிறதை தமிழகத்துக்கு காட்டுவதற்காக இவர்கள் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு போய் நாளையோ எதிர்வரக்கூடிய நாட்களிலேயோ தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை சந்திக்க ஒரு வாய்ப்பாகவும் இந்த கூட்டணி ரவுஃப் ஹக்கீம் அவர்களுக்கு அமைந்திருக்கிறது என்றும் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. எது எப்படியோ இவர்கள் என்ன கூட்டணி போட்டாலும் இதையெல்லாம் பார்க்கின்ற போது, ஆராய்ந்து பார்க்கின்ற போதும், யார் என்ன கூட்டணி அமைத்தாலும் அவர்களுடைய இருப்பையும் அவர்களுடைய பாராளுமன்ற ஆசனத்தையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக போடப்பட்ட ஒரு கூட்டணியாகவே இதை பார்க்க வேண்டியிருக்கிறது.